கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்த அது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் கொடுக்கிற நல்ல அற்புதமான வார்த்தை மீகா 7:15 எல்லாம் வாசிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டோட சொல்றார். இது வரலாற்று நிகழ்வு. ஆக தீர்க்கன் மீகா தமது ஜனங்களுடைய வழிநடத்துதலுக்காக தேவனை நோக்கி மன்றாடுகிறான். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை நீங்கள் வழி நடத்துங்க சுவாமி என்று தீர்க்கன் மீகா ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்திற்கு கொடுத்த பதில்தான் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் த லார்ட். அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது தேவன் திடீரென்று குறுக்கிட்டு இடைபடுகிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மீட்பின் அந்த செய்தி. மீட்பது, இரட்சிப்பது, இரட்சிப்பின் கிரியைகளை நான் மீண்டும் செய்வேன் என்று தமது ஜனங்களுக்கு கர்த்தர் தீர்க்கன் மூலம் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை ஜூலை மாதம் நமக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. மீட்பின் நாளில், இரட்சிப்பின் நாளில் நான் செய்த அதே செயல்களை உங்களுக்கு நான் செய்து, ஆமேன், எதிர்காலத்தின் ஆமேன் காரியங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமேன். வரலாற்று நம்பகத்தன்மையை அடிக்கோடிட்டு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட சொல்கிறார். எகிப்து நாளில் என்னெல்லாம் நடந்தது? ஆமீன். 10 வாதைகள் மூலம் தமது ஜனங்களை கர்த்தர் ஓங்கிய புயத்தால் மீட்டெடுத்தார். ஆமேன். ஸ்தோத்திரம். செங்கடல் 2ஆக பிளந்தது. ஆமேன். எகிப்தியரின் பார்வோனையும் பார்வோனுடைய சேனையும் ஒரே நாளில் கவிழ்த்து போட்டார். ஆமேன். இப்படி பலத்த கிரியைகள் அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தின் வீடாகிய ஆமீன் அந்த இடத்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்த அந்த ஒரு நாளில் செய்த அதிசயங்களை இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி ஜெபம் பண்ணி வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, எதிர்காலத்தில் குறித்து பல கேள்விகள், பல சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தை நான் எப்படி கடத்துவேன் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிற உங்களோடு மீகாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து தேவன் தமது ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த ஜூலை மாதம் கர்த்தர் இந்த வருஷத்தின் மையத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கவனிங்க, தேவன் நமக்கு அதிசயங்களை செய்யணும். எல்லாருக்கும் ஆசை, அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும். ஆண்டவரே, கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும் சுவாமி. பலவிதமான ஆண்டவரே சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன், இந்த சிக்கலிலிருந்து என்னை விடுவியும் என்று, மீட்டு விடும் என்று சொல்லி நம்ம பல நேரங்களில் ஜெபிக்கிறோம். அப்படி மீகா தமது ஜனங்களை மீட்டெடுக்கும்படி ஜெபித்த போது கர்த்தர் தெய்வீக தலையீட்டின் ஒரு ஆறுதலான வாக்குறுதியாய் அமைவது இந்த மீகா 7:15. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். ஆமென். நம்ம எப்படி நடத்துகிறோம்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வாக்கு பலிபீடத்திலிருந்து வருகிறது. இது நடக்கும். ஆமென். இது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆக அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா எகிப்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. எகிப்துக்குள்ளேயே இருந்தோம் என்றால் அதிசயங்கள் நமக்கு நடக்காது. ஆமென். எகிப்தினா எது? இந்த உலகம், உலகத்தாரை போல வாழ்வது, உலகத்தாரை போல லைஃப் ஸ்டைல், உலகத்தாரை போல பேசுவது, அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அதிசயம் நடக்காது. ஆக அதை ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட
நாளில். ஹல்லேலூயா. எகிப்து என்பது ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை குறிக்கிறது. உலகத்தானை போல நம்ம இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் எகிப்து ரொம்ப நம்மை வரவேற்கும், அப்படிதானே? எகிப்துக்கு யாக்கோபும் அவனுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளும் எப்படி வரவேற்கப்பட்டார்கள்? யோசேப்பு அதிபதியாக இருந்தபோது எகிப்துக்கு எப்படி ரிசீவ் பண்ணாங்க? பெரிய பெரிய ரதங்களை அனுப்பி, ஆமேன், பயங்கர உற்சாக அமோக வரவேற்பு. இந்த உலகம் நம்மை வரவேற்கிறப்ப பயங்கரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆமேன். யாக்கோபு மூர்ச்சித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது, அநேக ஆஃபர் கொடுக்கிறது. பை 1 கெட் 1, பை 2 கெட் 4 அப்படின்லாம் சொல்லி பலவிதமான ஆஃபர்களை கொடுத்து இந்த உலகம் நம்மை இழுக்கிறது. தேவ ஜனம் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அடிமைத்தனத்தில் இந்த உலகம் நம்மை, தேவ ஜனங்களை ஆளுகை செய்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா வந்தான். அவன் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செக் வச்சான். என்ன செக்கு? நீங்கள் பழுகி பெருகக்கூடாது. இந்த உலகம் நம்ம எப்போவுமே மைனாரிட்டியாக இருக்க தான் நினைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் பாருங்கள், அந்த பிற உலகத்தாரை விட நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா அவங்கள விட்டுருவாங்களா? ஸ்தோத்திரம். எவ்வளோ பொறாமை, எரிச்சல், இவன் வளர்ந்துடக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் ஓகே. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தறி ஓட்டுற இடத்துல, கம்பெனியில் நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் எசமானேன்னு சொல்லி அப்படி அடிமையாக இருந்தால் அவங்கள பல வருஷம் வச்சுக்குவாங்க. ஆனால் எஜமானனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அவனை விட நீங்கள் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெயர் புகழ் வந்துடுச்சுன்னா, ஸ்தோத்திரம். எகிப்தின் பார்வோன் மன்னன் பார்த்தான், யோசேப்பை அறியாத ஒருவன் எழும்பி இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யக்கூடாது? பழுகக்கூடாது, பெருகக்கூடாது என்று பெரிய தடையை விதிக்கிறான். அதாங்க உலகம். இந்த காலை வேளையிலே எகிப்தில் தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் செய்த அதே அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆக உலகம் நம் வளர்வதை தடுக்கிறது. என்னைக்குமே நம்ம மைனாரிட்டியாக தான் இருக்கணும், வளர்ச்சியை விரும்பாது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதுதான் சத்தியம். நீங்கள் வளரக்கூடாது, பழுகக்கூடாது, பெருகக்கூடாது என்று இந்த உலகம் நமக்கு தடை விதித்தாலும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேலை பலுவை அதிகரிக்க செய்கிறான், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். இவன் பழுகுன்னு நினைக்கிறான், பெருகுன்னு நினைக்கிறான், விடாதீங்க இவனை, ஸ்தோத்திரம், குறுக பண்ணுங்க என்று சொல்லி அநேக அந்த ஸ்தோத்திரம் வேலை பலுவை அவன் கூட்டி, ஸ்தோத்திரம், பாருங்க, களைப்படைய செய்தி. எங்கே ஆராதிக்க போகிற? ஆராதிக்கலாம் நீ போகக்கூடாது. வேலை பலு அதிகரிக்கப்பட்டு மட்டுமல்ல, கையிட்டு செய்கிற வேலையில் ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறான். பாருங்கள், வேலை பலு இன்க்ரீஸ் பண்ணது மாத்திரமல்ல, அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கல? வைக்கோல், அந்த செங்கல் அறுவைக்கு வேண்டிய எதுவுமே கொடுக்கல. ஆராதிக்க போகிறோன்னு சொன்ன உடனே பாருங்கள், இதெல்லாம் நீ சும்மா இருக்கனால தான் பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறான். எல்லாம் கட் பண்ணி சோத்திரம் அடிமையாகவே இருக்க நினைக்கிறது இந்த உலகம், எகிப்து. ஆமென். சோதர் பெருமூச்சு விடும் அளவுக்கு இந்த எகிப்து அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படி தானே, பல பொருளாதார சிக்கலில் சிக்கி நம்ம அடிமைத்தனையாக இருக்கும்போது பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சுவாமி, எனக்கு இந்த வாழ்க்கையே கசப்பாக இருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள். ஆமென். வாழ்க்கை கசப்பு என்று சொல்லி அடிமைத்தனை முகத்தடியை கர்த்தர் முறித்தார். அல்லேலூயா. ஆக எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து முறியடித்து ஒரே நாளில் அந்த ஜனங்களை விடுவித்தாரோ, அந்த அதிசயங்களை இந்த ஜூலை மாதம் நமக்கு கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
இந்த உலகம் உங்களை பலுகி பெருக தொழிலில் சிறந்த ஒரு வளர்ச்சி அடைய விரும்பாது. ஆனால் கர்த்தருடைய கரம் இடைபடும் போது ஆமேன் இது நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஒரே நாளில் கர்த்தருடைய கரம் எப்படி இடைப்பட்டது பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் சாதாரணமா புறப்படல, ஆண்டவருடைய ஓங்கிய புயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக பலத்த கையுடன் ஓங்கிய புயத்துடன் இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் வேலை பார்க்கிற இடத்துல அடிமைகளாக நினைக்கலாம். பல சிக்கலில் சிக்கி ஆமீன் யார் எங்களை விடுவிப்பார் என்று ஆமீன் வேலை பலுவினால் வளர முடியாமல், பழுக முடியாமல், பெருக முடியாமல் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே ரட்சிப்பின் வல்லமையை இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமது வாழ்க்கையிலே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். எகிப்து நாளில் புறப்பட்ட அதே அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்கு இன்று நிறைவேற்ற ஆமென் என்று இன்று நிறைவேற்ற உன்னை அதிசயம் காண செய்வேன், கண்டிடுவாய். உன்னை அதிசயம் ஆமென் கண்டிடுவாய். அல்லேலூயா. அந்த ஒரு நாளில் செய்த சில அதிசயங்களை நம்ம பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். இந்த பட்டியலின்படி தேவன் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வாராக. ஆமென். ஆக வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கணும் உறுதியா. அதுதான் நமக்கு கிரிப்புங்க. வேற எதுவுமே இல்லை கிறிஸ்டியானிட்டியில். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மீகா 7:15 படியப்பா என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடிமைத்தன நுகத்தடியை முறித்து போடுவீராக. ஆமென். ஆக 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். ஸ்லேவ். இந்த உலகம் நம்மை அடிமைகளாகவே வைத்திருக்குது. பார்த்தீங்களா எத்தனை அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம். பலவிதமான ஆஃபர் கொடுத்து அநேக லோனில் நம்ம சிக்கி ஆமேன். இன்னும் எவ்வளோ நம்முடைய வருமானங்கள் எல்லாம் திருடப்படுகிறது. வட்டி காசு அடைக்கவே போதும் போதும்னு ஆயிருக்கு. அப்போ அது அடிமைத்தனம் தானே. இந்த ஜூலை மாதம் தேவ நமக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமேன். எகிப்து உலகம் நம்மை வஞ்சிக்கும். ஸ்தோத்திரம். பலவிதமான ஆஃபர் கொடுக்கும். தயவு செய்து போய் சிக்கிடக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் கேட்டு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒரே நாளில் அவருடைய அடையாளத்தை மாற்றுறார் பாருங்க. ஐடி கார்டே மாற்றுறார். அடிமைத்தனம் என்ற அந்த பெயர் மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். அப்போ இவ்வளவு நாள் அவங்களுடைய பேர் என்ன? எகிப்தின் அடிமைத்தனம். இன்னைக்கு அவங்க விடுவிக்கப்பட்ட நாளிலே அவர்கள் கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? கர்த்தருடைய சேனைகள். அல்லேலூயா. அடிமைகள் இப்பொழுது கர்த்தருடைய சேனை என்ற ஒரு அடையாளத்தையே மாற்றுகிறார். பார்த்தீங்களா? ஆமென். கர்த்தருடைய சேனைகள் எப்பொழுது?
இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நம்ம வாழலை அப்படின்னா மெய்யாகவே நம்ம இந்த அடிமைத்தனத்தை விடுவிக்கப்படுவோம். நம்முடைய ஐடென்டிட்டி, அடையாளம் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஆமென். அடிமைத்தனை நுகத்தடியை முறித்து ஆணுடைய சேனை என்று பெயர் வைக்கிறார் பாருங்க. இரண்டாவது வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 35-36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். 3 காரியத்தை கர்த்தர் கேட்க சொல்றார். வெள்ளியை கேள், பொன்னை கேள், வஸ்திரங்களை கேள் என்று கேட்டபோது அவர்கள் எல்லாவற்றையும் வாரி வழங்கினார்கள். அல்லேலூயா. அப்படி கொடுக்க முடியுமா? அப்படி யாராவது கொடுப்பாங்களா? போய் கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்களா? அப்படின்னா நமது ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு நீதி செய்வேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன நீதி? வைக்கோல் கொடுக்கல, செங்கல் அந்த சூளையிலை உருவாக்குவதற்கு எல்லா அந்த ரா மெட்டீரியலை கொடுக்காம தடுத்தாங்க. சோத்திரம். விசேஷமா அது அவங்களுடைய கைகளுடன் பிரயாசத்தின் கூலியா இருந்தது. அவங்களை ஒடுக்கினார்கள் பாருங்க. ஆக நம்ம அநேக இடத்துல நம்முடைய கைக்கூலி, நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் அந்த வேலையின் பலனை இந்த உலகம் அநேக இடத்துல தடுக்கிறது. ஆமென். 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த எகிப்து தேசத்தில் இவங்களுடைய கைகளின் பிரயாசமாகிய சம்பளத்தை எகிப்து தேசத்தில் பிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம், கைகளின் பிரயாசம் அவர்களுக்கு திருப்பி தரப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய பிரயாசம், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பெண்டிங் பேமெண்ட்டையும் கர்த்தர் வர செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நமது கர்த்தர் நீதி செய்கிறவர். ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு வேலையை கொடுத்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களை தேடி வர வைப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் இது உங்களுக்கு நடக்கும். ஆமென். சோத்திரம். இவங்களை அந்த பிரயாசத்தின் பலன் பாருங்க. இத்தனை வருஷம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆமென். வெள்ளி உடைமை, பொன்னுடைமை, வஸ்திரம் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில், அதே நாளில் கைகளின் பிரயாசத்தை கொடுத்த நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வரவேண்டிய கூலியை யார் தடை பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் நீதி செய்வார். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் சேரும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது எப்படி ஆகும்? நீதி செய்கிற தேவனாலே ஆகும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக முதலாவது அற்புதம் என்ன அப்படின்னா, நமது ஐடியே மாற்றுவார். அடிமைத்தனம் என்ற நுகத்தடியிலிருந்து கர்த்தருடைய சேனை என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, இவர்களுக்கு சேர வேண்டிய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பல மடங்கு சேர்த்து கூட்டி ஒரே நாளில் கொடுத்தார். ஆமென். சில சொல்லுவாங்க, பார்த்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்களால் அனுபவிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை மாதம் நீங்கள் கையிட்டு செய்த எல்லா பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும்படி உதவி செய்வார். ஆமென். தேவை ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை? எகிப்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தாலும் அடிக்கடி இந்த இஸ்ரவேல் ஜனம் சொல்றது என்ன அப்படின்னா, எகிப்தில் இருந்தது போல எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரே புலம்பல். அதுதான் அவங்களை அழிக்க காரணமாய் அமைந்தது. ஒரே ஒரு நிபந்தனையை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உலகத்தான போல வாழ முடியலன்னு சொல்லாதீங்க. அதுதான் நமது விசுவாசத்தை பல நேரங்களில் அசைத்து விடுகிறது. உலகத்தான் எப்படி இருக்கிறான் ஆண்டவரே, நான் இப்படியே இருக்கிறேனே என்று சொல்லி உலகத்தானே உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் நானும். ஆமென். எப்படி வேறுபிரிக்கப்பட்டவங்க? ஒரே நாளில் சோத்திரம் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினால். ஆமென்.
நீங்கள் நான் அந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லங்கிறாரு. அப்போ உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. நமக்குள்ள உலகம் வராமல் சோத்திரம், நமது எண்ணங்கள், நமது இலக்கு ஆண்டவரை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமது இலக்கு எகிப்து அல்ல, நமது இலக்கு கானான் தேசம். ஆமென். எபிரேயர் 12:1 வாசிங்க. ரொம்ப அழகாக கிறிஸ்தவரின் இலக்கு ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். எபிரேயர் 12:1 வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா. நமக்கு ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற ஓட்டம், ஒவ்வொரு ட்ராக் பாயிண்ட் இருக்குது. அந்த ட்ராக் மாறிடக்கூடாது. அடுத்தவங்களை போல வாழ ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கென்று கொடுக்கப்பட்ட தொழில், நமக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை, வருமானம், அதை ஃபுல் ஃபோக்கஸாக செய்யுங்க. மல்டி டாஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஃபெயிலியருக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மல்டி டாஸ்க். என்னால் இதையும் செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் போட்டு உழப்புவாங்க. கடைசியில் பார்த்தால ஒன்றுலேயும் உருப்படியாக இருக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இறங்கி செய்யுங்க. ஜூலை மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அருமையான வார்த்தை, சோத்திர, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். எல்லா ஃபீல்ட்லேயும் சிலர் காலை வைப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் கூட வளர மாட்டாங்க. ஒரு ட்ராக்கு தாங்க. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்கில் இயேசுவை நோக்கி ஓடணும். அந்த ட்ராக்கு, இந்த ட்ராக்ல இருந்து இங்கே மாறுறது, அங்கேருந்து இங்கே மாறுறது, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டச் பண்ணியிருப்பாங்க. அவங்க கையில் ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு நியமித்து இருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு இலக்கு இயேசு. ஆமென். வேற யாரை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த பிஸ்னஸ்மேன், இந்த பிஸ்னஸ்மேன், உலகத்தான், யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. ஆமென். மல்டி டாஸ்க்கு ஃபெயிலியர் தான். அது நம்மளால் முடியவே முடியாது. ஒரு காரியம் செய்கிறப்போ ஒன்று தான், நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமீன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வா, உங்களுடைய இலக்கு ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆமேன். இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். யாத்திராகம் 12 சோத்திரம் பாருங்க. அந்த 36 தேவன் எப்பொழுது நமக்கு இந்த பிரயாசத்தின் பலனை நமக்கு கிடைக்க செய்கிறாருன்னா, அவருடைய எகிப்தியரின் கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிச்சான்? தயவு. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் மனுஷருடைய கண்களில் தேவன் நமக்கு தயவு கிடைக்க உதவி செய்வார். ஆமென். மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் இயேசு கிறிஸ்து வளரும்போது அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இரண்டாவது காரியம், முதலாவது நமது அடையாளத்தை மாற்றுகிறார். இரண்டாவது கைகளின் பிரயாசம் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். 14 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம போய் உலகத்தாண்ட போய் சண்டைக்கு போயிடக்கூடாது, வழக்காட போயிடக்கூடாது. கர்த்தரே யுத்தம் செய்வார். ஆமென். நீங்கள் உங்களுக்காக வழக்காடாமல் உங்கள் நாவை அடக்கி வையுங்கள். கர்த்தர் யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் இந்த ஜூலை மாதம் பார்க்கும். ஆமென். நீங்கள் வாய் திறந்து மாட்டிக்காதீங்க. நம்ம சாட்சியும் போயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு வர வேண்டிய எல்லாம் தடையாயிரும். ஆக எகிப்தின் பார்வோன் சேனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தடைகள் இருக்குமா? கண்டிப்பாக தடைகள் இருக்கும். எகிப்தில் நீங்கள் புறப்பட்ட நாளில் செய்தது போலவே, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்ன தடை இருந்தது? செங்கடல் முன்பாக தடையாயிருந்தது, பின்னே பார்வோன் தடையாயிருந்தது. இந்த மாதம் அநேக தடைகள் வரும். பயப்படாதீங்க. தடைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தடைகள் வரும்போது கர்த்தர் சொல்லுகிற, மோசே ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற? உன் கையை நீட்டு, கோலை நீட்டு அப்படிங்கிறார் பாருங்க. இந்த மாதம் சில தடை வரும்.
அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாத்ராகமம் 14:16 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ உன் கோலை ஓங்கி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. தடைகளின் மத்தியிலே கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை தடை வந்தாலும் சரி, நான் அதை ஒரு வாய்ப்பாக தான் பார்ப்பேன் எப்போவுமே. சரி, சில காரியத்தில் பெரிய தடையா, பெரிய இழப்பா, அதெல்லாம் கர்த்தர் எனக்கு கிருபையினாலே சோதனை என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அதை ஒரு வாய்ப்பாகவே பார்ப்பேன். எது சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா தடைகளிலும் கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை வைத்திருப்பார். ஆமென். அதை ஆவிக்குரியவர்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். இங்கே செங்கடல் பெரிய தடையா இருந்தது. ஆனால் செங்கடல் நடுவே தான் இந்த ஜனங்கள் ஒருபோதும் ஒரு காலம் யாருமே நடந்திராத வழி, ஆமென், கடலின் ஆழத்தில் வெட்டாந்தரையில் கர்த்தர் நம்மை நடக்க பண்ணினார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அநேக தடை வரும், பயப்படாதீங்க. அந்த தடைகளில் ஒருவரும் ஒரு காலம் நடந்திராத புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். புதிய பாதைகளை கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே நடந்து போவீர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. தடைகளை பார்க்காதீர்கள். தடைகளின் மத்தியிலே உன் ஜெபத்தை ஓங்க பண்ணு. ஓ, உன் ஜெபம் மேலோங்கட்டும். கர்த்தர் தடைகளில் வாய்ப்புகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். அதை செய்வாருங்க கர்த்தர். பயப்படாதீங்க. தடைகளில் இந்த இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுக்க ஆரம்பித்தது. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதுக்கு இதுதான் காரணமா என்று சொல்லி, அங்கே கல்லறையெல்லாம் இல்லையா, இங்கே வந்து எங்களை சவடக்கம் பண்ணவுக்கா இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி புலம்பினார்கள். நல்ல சோத்திரம். இந்த புலம்பல் நம்ம பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்த அதே அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். இந்த செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. ஆக தடைகள் வரும். தடைகளிலே கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இந்த தடைகளில் எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். அப்படித்தானே? தடை வந்து நமக்கு ஆசீர்வாதமும், நம்மை பகைக்கிறவர்களுக்கு அது சாபமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14:30 வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு விதத்துல பார்த்தா ஆண்டுடைய நியாய தீர்ப்புங்க. பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மோசே பிறந்தபோது அந்த ஆண் மக்களை எல்லாம் என்ன செஞ்சான்? அவன் கொன்று போட்டான். ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறார் பார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கண்டும் காணாமல் இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா அக்கிரமங்கள் அநீதிகள்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படிங்கிறோம். எல்லா ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குறாரு. பார்த்தீங்களா? நம்ம பழி வாங்க துடிக்கக்கூடாது. நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நமக்கு இழப்பை ஏற்படுத்துகிறவர்களுக்கு, நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்கு நம்ம பழி வாங்க துடிக்கக்கூடாது. கர்த்தரே இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து பழி வாங்குதல் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களின் வளர்ச்சியை விரும்பல. ஆகவே ஆண் மக்களையெல்லாம் கொன்று போட்டான். நைல் நதியிலே கொன்று போட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, என் ஜனத்தை நீ கொன்னல்ல, நான் உன்னை விட்டுருவேனா? ஆமென். அந்த தலைமுறைகளை இழந்த தகப்பன் தாயுடைய உள்ளம் எவ்வளோ பதறி இருக்குங்க. எந்த நைல் நதியில் தூக்கி போட்டாங்களோ அந்த நதி தண்ணீரிலே ஆண்டவர் மூழ்கடிக்கிறார் பாருங்க. அந்த ஜென்ரேஷனை பறிகொடுத்த தாய் தகப்பனுடைய கண்கள் பார்க்கிறாங்க. பார்வோனி சேனைகளெல்லாம் எங்கே மூழ்கடித்தார்? செங்கடலிலே மூழ்கடித்து போட்டு சாகடிச்சிட்டார் பாருங்க. அவங்களுடைய பிரேதத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்படி என்றால் நமது கர்த்தர் நீதி செய்கிறவர். ஆமென்.
இப்போ சொல்லுங்க, நமக்கு வருகிற தடை நமது நன்மைக்கு. அல்லேலூயா. மட்டுமல்ல, அந்த பார்வோனின் சேனைகளால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கர்த்தரும் நீதி செய்வார். ஒரு தடையை வச்சு ஆண்டவர் என்னெல்லாம் பழி வாங்குறாரு பாருங்க. பழி வாங்குறாரு. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் வருகிறது. செங்கடல் என்கிற ஒரு தடையை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். பார்த்தீங்களா? ஆக தடைகளில் சோர்ந்து போகாதிருங்க. தடைகள் வருவது நமது நன்மைக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் காரியம் நடக்கலை பாஸ்டர், 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் காரியம் நடக்கலை, அப்போ நினைக்கிறோம் நம்ம எல்லாம் தடையாக இருக்கிறது. முற்பக்கத்திலும் போக தடை, பின்பாக திரும்பினாலும் பார்வோனின் சேனைங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் ஒரே இரவில் கீழ்காற்றை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். முழுவதும் என்ன வீசினது? கீழ்காற்று வீசினது. சில நேரத்தில் நமக்கு ஒரு திகில் இருக்கும். முன்பாக தடை, இருள், பின்பாக பார்வோன் படை. இது என்ன புதுசா கீழ்காற்று வேற? ஆண்டவரே, இது என்னவா இருக்கும் ஆண்டவரே? வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டங்கள், அவமானத்தின் மேல் அவமானம் ஆண்டவரே, பலவீனத்தின் மேல் பலவீனம் ஆண்டவரே. அப்பா, ஏன் நடக்க சுவாமி தெரியாது. கர்த்தருடைய செயல்களை நம்மால் ஆராய்ந்து முடியாது. அல்லேலூயா. ஆனால் சோத்திரம், காலையில் விடிந்தாதான் தெரிஞ்சிச்சு இந்த கீழ்காற்று முழுவதும் அடித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செங்கடல் 2ஆக பிளக்க கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அல்லேலூயா. இப்பொழுது வாழ்க்கையில நடக்கிற சூறாவளி, பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் ஏன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு விடியல் வரும். அந்த விடியலின் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இந்த சூறாவளியை கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கு. அல்லேலூயா. இந்த தடைகள் வந்தது நன்மைக்கு. ஓ, கர்த்தர் எதை செய்தாலும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ரோமர் 8:28. ஓ, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கீழ்காற்று நன்மைக்கு. அல்லேலூயா. தடைகள் நன்மைக்கு. ஆமென். பின்னால் பார்வோன் படை விரட்டி கொண்டு வருவதும் நன்மைக்கு. அல்லேலூயா. அதே நாளில் செய்த அதிசயங்களை கர்த்தர் இந்த ஜூலை மாதம் ரட்சிப்பின் வல்லமையில் செய்த அந்த அதிசயங்களை இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? எகிப்திலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. எகிப்து நமக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலகத்தின் காரிகளிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமது பயணம் இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்போது கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா.